ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏவிஎன் அச்சூஸ் ஸ்பா. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, என்னோட முதலாளி அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ண போறோம். முதலாளி அம்மான்னு போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்னோட கடை பேர்லயே அவங்களோட பேர் இருக்கு. ஸோ என்னோட ஸ்பாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஆனால் சத்தம் போடாம வாங்க, ஏன்னா எங்க மேடம் இப்பதான் வந்து ஒரு குட்டி நாப் போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நான் போய் அவங்கள பட்டும் போடாம அவங்க கொஞ்சம் ஸ்பா பண்ணிடுங்க. ஓகே, நான் என் வேலை போயிடும் போகலாம். முதலாளி அம்மா, ஆமா காய்ஸ், நான் சொன்னேன்ல முதலாளி அம்மா, அதோ இவங்க தான் அந்த மேடம். இங்க வாங்க. ஐயோ கைஸ், அவ வந்து குளிக்கிறதுக்குள்ள ஒரு பாடா பட்டி நம்மள டென்ஷன் ஆக்கி ஒரு வழி ஆக்கிடுவா. ஓகே, இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் தான் தோண்டி இதெல்லாம். ஓகே ஓகே, எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா கரெக்டா இருக்கும் கைஸ். நம்மளும் வந்து கேட்கணும், கண்டிப்பா கரெக்டா பண்ணிடுவா. நான் வந்து கொஞ்ச நேரம் வெயிட் பண்றேன். இப்பதான் எக்ஸ்பீரியன்ஸ் அது இது சொன்னேன். திறக்க தெரியாது உனக்கு, திறக்க தெரியாது. நான் இந்த நடிப்பு நடிக்காத முதல்ல நீ. சரி மேடம், சாரி மேடம், என்ன மன்னிச்சிருங்க. நெயில் ஆர்ட் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன், நிறைய நெயில் பெயிண்ட்ஸ்லாம் கூட வச்சிருக்கேன். அவளே அவ இஷ்டத்துக்கு கலர் நீங்க சூஸ் பண்ண போறா. அது மட்டும் இல்லாம அவ குளிக்கிறவள ஸ்டவ் போட்ட பொண்ணு, அவளுக்காக ஒரு பாட்டில் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அவளுக்கு வந்து ஒரு ஸ்பா செட்டப் ஒன்று ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இங்க பாருங்க, இதுல வந்து அவ கட் பண்ண போற நெயில் கட் பண்ண போற இருக்கு, லிப்ஸ்டிக் இருக்கு. அச்சோ, என்னது இதெல்லாம்? நகம் கட் பண்ணவா இல்ல ஆளை கட் பண்ணவா? ஒண்ணு ஒரு விதமா இருக்கு. இல்ல பரா, யூஸ்வலா இந்த நகம் கட் பண்றதுக்கு தான். ஆனா இந்த மாதிரி நெக்கெல்லாம் பேசாம வச்சுக்கோயேன், அப்போ மட்டும் அவங்க வாயை பிடிச்சி கரெக்ட் பண்றோம். சும்மா இருக்க மாட்டேன். சரி, நான் வந்து இதெல்லாம் ரெடி பண்றேன்னு சொன்னேன்ல, நான் அதை ரெடி பண்றேன். நீ என்ன சொன்ன? மேடம் கூட்டு வரேன்னு சொன்னேன். மேடம் இங்கே ஓடி கிழிஞ்சு போன பேண்ட் போட்டு வந்து டென்ஷன் பண்ண முடியாது. ஓகே, இப்போ வந்து மேடம் வந்த உடனே நான் வந்து என்னோட ஸ்பாவா ஆரம்பிப்பேன். காய்ஸ், இது பல்சேக்கு நினைப்பீங்க, பட் இது வந்து ஏபிஎன்கான எதுக்குன்னு சொல்ல. பேசக்கூடாதுமா, வாயில பிடிக்கும். நான் பாத்துக்கிறேன், வெயிட் பண்ணு. இதெல்லாம் ஒரு விஷயம். ஒண்ணும் இல்ல செல்லம், உனக்கு ஸ்பா பண்ண போறோம். ஓகே, எஸ் காய்ஸ், வந்துட்டாங்க மேடம். எங்களோட முதலாளி மேடம். காய்ஸ், இப்போ மேடம்க்கு நம்ம நெயில் கட் பண்ண போறோம். ஓகே, ஆரம்பிச்சிடலாமா மேடம்? மேடம், கொஞ்சமாவது நீங்க வந்து உத்தரவு கொடுங்க. இந்த மாதிரி ஓடிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. வாங்க, பூனைக்கு கொண்டு போய் போட்டுருவாங்க இந்த மாதிரி பண்ணனா. ஃபர்ஸ்ட் மேடம் பாக்குறாங்க இங்க என்னென்ன இருக்கு அப்படின்னு. ஆமா, அவங்க கூட சேர்த்து உங்களுக்கும் நான் சொல்லல என்னென்ன இருக்குன்னு. இது வந்து நம்ம மேடம்காக இன்னைக்கு ஃபுல் செட்டப் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் அவகிட்ட போதே இப்பதான் ஐஸ் இதுக்குள்ளதான் மேடம் நீங்க வந்து உங்களுக்கு வந்து நெயில் கட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட். ஓகே, சும்மா இருக்கணும், குத்தாத, குந்து வெளில வர ட்ரை பண்ணாத. ஓகே பரா, நீ வந்து இதுல இருக்க ஒரு நெயில் கட்டரை வந்து அவளுக்காக சூஸ் பண்ணி நீ என்ன பண்ண, இவ்வளவு பிடிச்சிக்கோ, நான் வந்து நெயில் கட் பண்றேன். ஓகே, ஐயோ நானா பிடிக்க மாட்டேன், நான் வேணா நெயில் கட் பண்றேன். ஏய் அப்படி சொல்லாத பரா, என்னையும் தான் கடிக்கிறா. சரி ஓகே, நானே பண்றேன், வேற வழி இல்ல. இது ஒன்று சூஸ் பண்ண போறா. இது அதான், இது ரொம்ப பெருசா இருக்கே பரா. ஓகேவா? அது ரொம்ப பெருசா இருக்கு பரா. அதோட குது இது வச்சு பண்ணலாமா? இது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஏய் மங்கி, ஏய் மங்கி சட்டை, இங்க வா மாட்டியா? வா. ஒரு வழி ஆக்கிட்ட நீ. என்ன இவ்வளவு பெரிய பல்லு இருக்கு? இவ்வளவு பெரிய பல்லு இருக்கே கீழே. இங்க பாருங்க, இவளுக்கு எவ்வளவு பெரிய பல்லு. நீங்க பாருங்களேன், காட்டு ஒழுங்கா காமிச்சுட்டுன்னு சொன்னேன். இவ்வளவு பெரிய பல்லு, இவ்வளவு பெரிய பல்லு வச்சு என்ன கடிக்கிற? சும்மா இருக்க மாட்டேன். தெரியலடா எவ்வளவு பெரிய பல்லு இருக்குன்னு. போ, என்னது இது முட்டைக்கண்ணி?
ரெடி சுமாரு. ஓகே गाइस இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எப்பவுமே இப்படிதான் பண்ணுவா. இதுல இருந்து தான் நம்ம வந்து இவளை வந்து நெயில் கட் பண்ண போறோம். சுமாரு தடி விடுங்க. பாடா ஒரு வழியா அவளுக்கு வந்து நெயில் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஒரு போராட்டமே பண்ணிட்டா. நெக்ஸ்ட் வந்து இது அக்கா வந்து உனக்கு குளிப்பாடுறோம். ஓகே ஓடினே இருக்காத. இங்க வா. ஓகே 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 சப்பாத்தி கட்டுறோம் போறோம். சப்பாத்தி கட்டு இல்ல போட்டு மசாஜ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆமா ஓகே பண்ண வா. உள்ள போ உள்ள போ உள்ள போய் மூக்கு கட்டு மூக்கு தெரியுதுக்கான்னு பார்க்கலாம். இருக்கம்மா கடி கடி இதை கடிக்கியா டேஸ்ட் இல்ல இங்க பாரு இதை பாரு. எப்பா ஏ தெரியுவா கிளீனா இருக்கணும் செல்லும். அப்போ தானே வேணாம் கடிக்காத. கிளீனா இல்லைனாலும் பரவாயில்ல என்ன கடிக்காத. மசாஜ் பண்ணுவோம் மசாஜ். சும்மா இருந்திருக்கலாம். ஒருவேளை நீங்க வாங்கணும் ஆசை வச்சிருந்தீங்கன்னா அதை பாத்துக்கோங்க. இப்படிதான் பண்ணும் பாருங்க. பாக்க கியூட்டா இருக்கா? மன உளைச்சல் காயிடும். இதை வளர்த்துட்டு மன உளைச்சல் பண்ணக்கூடாது செல்லும். நான் மட்டும் தான் பண்ணுவேன். எது கியூட்டு நடிச்சு பாக்குறேன் என்ன நீ சும்மா இருக்க மாட்டா? குளிக்கணும்னா மட்டும் இவ்வளவு பண்ற. தோட்டணும்னா கொண்டு போய் இங்கே விட்டுருவேன். ஒரு தூக்கத்தை போடுற சூப்பரா இருக்கும் உனக்கு. ஓகே கூகுள் முடிஞ்சுதுமா. இதுக்கப்புறம் நீ குளிக்கவே வேணாமா வாழ்க்கை ஃபுல்லா. லாஸ்ட் குளியல் தான் உனக்கு. ஓகே வேணாம் அதெல்லாம் மூடாது. இங்க தோட்டி விடுறேன். ஆனா பாக்க எவ்வளவு கியூட்டா இருக்குல்ல. இப்பதான் உங்களோட சுயரூபம் தெரியும்ல கைஸ். பாத்தீங்களா கைஸ்? இந்த மாதிரிதான் பாடா படுத்தும் சுகர் கிளைடர். நீங்க ஒரு வேலை வாங்குனீங்கன்னா அதுவும் ஏபிஎன்ல வேற லெவல் மேடம். இப்ப எது கடிக்கிறேன் என்னை பத்தி நல்லாதான் சொல்லணும். அப்படி நல்லாதான் நடந்துக்கணும். ஏதாவது ஒரு 4 விஷயம் எப்ப பார்த்தாலும் கடிக்க வேண்டியது, அட்டாக் பண்ண வேண்டியது, முட்டைக்கண்ணு வேற வச்சுக்க வேண்டியது. முட்டைக்கண்ணு ஓ சமயம் கஷ்டம். எல்லாம் வலிக்காது. சும்மா குட்டி ஒன்று இருக்கு எப்படி வலிக்கும்னு கேட்பீங்க. வாங்கி வளர்த்து போங்க. உள்ள போய் நைஸா ஒழுங்கிக்காத. ஒழுங்கிக்காத வா. உன்னை வளர்க்கறதுக்கு பதிலா ரோட்ல திரியுதுல எலி அதை வாங்கி வளர்த்து போனா கூட ஓகே வளர்க்க மாட்டேன். எனக்கு ரொம்ப கோச்சிக்க கூடாது. இப்படி பண்ணா பூனைக்கிட்ட போட்டுருவாங்க. பண்ண மாட்டேன்லமா? சரி ஓகே ஓகே गाइस நாங்க வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். எப்படியாவது இவ்வளவு காய வச்சு பார்க்கலான்னு காமிக்கலான்னு பார்த்தேன். பட் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. அவங்க வந்து நேச்சுரலாவே குளிக்க பெருசா பிடிக்காது. அடிக்கடி குளிப்பாட்டக்கூடாது. ரொம்ப கம்மியாக தான் குளிப்பாட்டணும். மாசத்துக்கு ஒரு வாட்டியாவது கண்டிப்பா குளிப்பாட்டணும். இந்த மாதிரி தொடச்சி விடணும். குளிக்காட்டணும்னா போட்டு பக்கெட்ல போட்டு முக்கில எடுக்காம அதுக்காக வந்து இந்த மாதிரி ஜென்டலா நம்ம வந்து தொடச்சி விடலாம். அதுக்கே அவங்க வந்து காட்டவே மாட்டாங்க. செம்மையா அப் அண்ட் ஆவாங்க. செம்ம கோவப்படுவாங்க. அந்த அடுத்தது என்ன பண்ணணும்னா அவளை வந்து போய் கொஞ்சம் காத்துல வச்சு ஆத்தி அவளை கொஞ்சம் ஆத்தி அதுக்கப்புறமா நம்ம வந்து அவளை கொஞ்சம் வாங்க என்கிட்ட வாங்க. குட் கேர்லா இருங்க. ஓகே காய்ஸ் நான் வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நம்ம வந்து இவளை கொண்டு போய் உள்ள போட்டுலாம். இப்போ கொஞ்சம் காஞ்ச உடனே மேடம் சரியாயிடுவாங்க. அப்புறம் பசிக்கும் கண்டிப்பா சாப்பாடு வைக்கணும். தண்ணிலாம் ஆல்ரெடி அவட்ட இருக்கு. எப்பவுமே இந்த டைம்ல வளர்க்குறீங்கன்னா கண்டிப்பா தண்ணி எப்பவுமே வச்சிருங்க. அவளுக்கு வந்து தாகமா இருக்கும். ஓகே ஓகே கைஸ் எங்களோட வீட்டோட செல்ல பொண்ணு இவ. என்னதான் எங்க எல்லாத்தையும் வாழு பண்ணாலும் எங்க அக்கா பிள்ளைங்களோட கையை பிடிச்சி கடிக்க வச்சு ரத்தம் வர வச்சாலும் எங்களோட வீட்டோட செல்ல பொண்ணு இவ. இன்னைக்கு அவங்களுக்கு நம்ம ஸ்பா பண்ணி விடுறது பாத்தீங்க. இன்னும் வேற என்னன்னு நீங்க ஆசைப்பட்டீங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆச்சு அதையும் பண்றேன். அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ நாளைக்கு காலையில ஈவினிங் 6 மணிக்கு உங்க வந்து மீட் பண்றேன். அண்டில் தென் டாடா ஃப்ரம் அச்சு. மட்டும் கியூட்டா உட்காந்துரு. அப்படியே கடிச்சிருவேன் நான்.